வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கில் ஒரு 7 டைப் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த டைப்பில் எப்படி கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 8வது டைப்பான இந்த டைப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அல்ஜிப்ரா சம்ஸை கொடுத்துருப்பாங்க. அதாவது இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கீழ் காண்பவற்றிற்கு மீ போவா காண்க. மீ போவா அப்படின்னா ஹெச்சிஎஃப். இந்த மாடலில் ஒரு 8 கொஷின், எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு 8 கொஷின். இதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 16 எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் 24 எக்ஸ் ஒய் கியூப் இசட் அப்படின்னு இருக்குது இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்பர்ஸுக்கு பார்க்குறோம் அப்படின்னா 16 24 இது ரெண்டுத்துக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கிறோம் அப்படின்னா பாருங்கள் 16 24 ரெண்டு முதல்ல எந்த பொதுவான வாய்ப்பாட்டில் வரும்? 4ஆம் வாய்ப்பாடு. நன்னாங்க 16 6 24 மறுபடியும் எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 2ஆம் வாய்ப்பாடு. 2 4 3 2 6 இதுக்கு மேலே எதுவும் வராது. அப்போ ஹெச்சிஎஃப் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 2 8ன்னு வரும். அடுத்ததாக எக்ஸோட பவரில் இங்கே 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஹெச்சிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் பவரில் எது சின்னதோ அதை எழுதணும். அப்போ எக்ஸோட பவரில் சின்னது எக்ஸ் தான், 1 தான் இல்லையா? அதனால் எக்ஸ் பவர் 1. இங்கே ஒய் பவரில் 2, இங்கே ஒய் பவரில் 3. ஒய் பவரில் சின்னது ஒய் பவர் 2. இங்கே இசட் இருக்குது, இங்கே இசட் இல்லை. ஹெச்சிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துலையும் இருந்தால் மட்டும்தான் பவரில் எது சின்னதோ அதை எழுதணும். ஒரு இடத்துல இல்லைன்னா கூட எழுதக்கூடாது. அப்போ இதோட ஹெச்சிஎஃப் என்ன வந்துடும் அப்படின்னா 8x ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதோட ஹெச்சிஎஃப். ஓகேவா? இதில் ரெண்டாவது கொஷின் பாருங்கள். ஒய் கியூப் ப்ளஸ் 1 மற்றும் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 இது எல்லாத்துக்கும் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். இதுதான் மெயினாக நம்ம இந்த டைப்பில் சொல்ல போகிறது. இப்போ இங்கே இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அதாவது என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். நான் இதில் ஒரு 2-3 ஃபார்முலாஸ் மட்டும் சொல்கிறாங்க அங்கே வரும்போது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதில் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஃபார்முலா இது. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்போ அதுபடி இங்கே ஏங்கிறது ஒய், பி 1ங்கிறத 1 கியூப்னு எழுதலாம். அப்போ ஏ ப்ளஸ் பி அப்படின்னா ஒய் ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏபி 1 ஒய்யும் மல்டிப்ளை பண்ணால் ஒய் ப்ளஸ் பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. இது இந்த டேர்ம். அடுத்தது ரெண்டாவது என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சது தான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு எங்கே பாருங்கள். ஒய் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போது ஒய் ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் மைனஸ் 1 நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்னா ரெண்டுத்துலேயும் எது பொதுவாக இருக்கோ அதை மட்டும் எழுதினா போதும். ரெண்டுத்துலேயும் எது பொதுவாக இருக்குது? ஒய் ப்ளஸ் 1 ஒய் ப்ளஸ் 1 தான் ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்குது. அப்போ இதோட ஹெச்சிஎஃப் ஒய் ப்ளஸ் 1. இதே மாடலில் அவங்க 2023 என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தனியாக ஒரு 3-4 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னாலும் ஆப்ஷனோடு அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்றது தெரியும். அடுத்தது 3வது கேள்வி பாருங்கள். 2x ஸ்கொயர் மைனஸ் 18 மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 18 இதுலேருந்து நம்ம காமனாக எதை வெளியே எடுத்துடலாம்? 2 எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இந்த 9 கூட நம்ம என்னென்னு எழுதலாம் அப்படின்னா 3 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போது இந்த 2 தனியாக இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். இப்போ கொஞ்சம் முன்னாடி ரெண்டாவது ஒரு ஃபார்முலா சொன்னோமே, ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அந்த ஃபார்முலா படி இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதலாம். கரெக்டாக? இது ஒன்று. இது பாருங்கள், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3. ஏற்கனவே நம்ம இருபடி சமன்பாடுகளை எப்படி காரணிப்படுத்துறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். வேணா அந்த வீடியோட லிங்க்கையும் நான் கீழே தரேன். அந்த மாடல் தெரிஞ்சது அப்படின்னா இதை ஈஸியாக பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு 8 சம் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே ஈஸியாக புரியும். அந்த மாடல் படி இது ஒரு இருபடி சமன்பாடு. இதை காரணிப்படுத்தணும்னா ஃபஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3. ஆட் பண்ணால் என்ன வரணும் அப்படின்னா நடுவில் இருக்கிற மைனஸ் 2. எப்படி பிரிக்கலாம்? ஓர் 3 3 பெரிய நம்பருக்குரிய மைனஸுங்கிறதால மைனஸ் 3. அப்போ எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எழுதலாம். இதெல்லாம் எப்படி எழுதுறோன்றதை அந்த வீடியோவில் இன்னும் தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம். சரியா? அப்போ இங்கே ஹெச்சிஎஃப் வேணும் அப்படின்னா இது ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குது? எக்ஸ் மைனஸ் 3 தான் ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ இதோட ஹெச்சிஎஃப் எக்ஸ் மைனஸ் 3. இதுக்கெல்லாம் ஆப்ஷன் வச்சும் சொல்லலாம். நம்ம மெத்தடாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆப்ஷனில் இருந்து சொல்கிறப்ப இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதால நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெத்தடை சொல்லிடுறேன். அண்ட் அனதர் திங், இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின். 9th 10th இருக்கக்கூடிய கொஷின். இதே கொஷினை அவங்க ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த டேர்ம் கொடுத்துட்டு இதுக்கு ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க அப்படின்னாலே முதல்ல என்ன விஷயம் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிற 2 இல்லை 3 செட்டில் காமனாக இருக்கணும். இங்கே மொத்தம் 3 செட்டு கொடுத்துருக்காங்க. 3த்துலேயும் எதனா காமனாக இருக்கான்னு பார்த்தா எதுவுமே காமனாக இல்லை. இங்கே ஏ மைனஸ் பி, இங்கே பி மைனஸ் சி, இங்கே சி மைனஸ் ஏ. எதுவுமே காமனாக இல்லைன்னா ஹெச்சிஎஃப் என்ன வந்துடும் அப்படின்னா 1ன்னு வந்துடும். இதை ஒரு முறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. சரியா?
இது 4th கொஷின். 5th ஒன் பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இந்த மாடலில் ஒரு முறை கேட்டிருந்தாங்க. x⁴ - 1. நான் இங்கே இன்னொரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே 2 ஃபார்முலா சொல்லியிருக்கேன் இல்லையா? இது 3வது ஃபார்முலா. a⁴ - b⁴. நம்ம ஏற்கனவே காலை எழுந்தவுடன் கணக்கு 53வது நாள் வீடியோ போடும்போது கூட அதில் இந்த ஃபார்முலாவை சொல்லியிருக்கோம். a⁴ - b⁴ ஃபார்முலா என்ன அப்படின்னா a² + b² இன்ட்டு a² - b². இது ஃபார்முலா. அப்போ அதுபடி x⁴ - 1/4 எடுத்துக்கிறோம். அப்போ a⁴ - b⁴ படி a² x² + 1² 1 தான் இன்ட்டு x² - 1² 1 தான். இது அவங்க கொடுத்த ஃபஸ்ட் டேர்ம். ரெண்டாவது டேர்ம் அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x² - 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், இது ரெண்டுத்துலேயுமே எது பொதுவாக இருக்குது? x² - 1. அப்போ இதோட HCF மீ போவா என்ன கிடைக்கும் அப்படின்னா x² - 1ங்கிறது தான் இதோட HCF. ஒன்று அவங்க ஆன்சரை இப்படியே கொடுக்கலாம், x² - 1ன்ட்டு. இல்லாட்டி எப்படி பிரித்து கொடுக்கலாம்? x + 1 இன்ட்டு x - 1 இந்த மாதிரி பிரித்து கொடுக்கலாம். புரியுதா? இது HCF. அடுத்தா பாருங்கள், 6வது கேள்வி. a³ - 9ax² a - 3x². இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் டேர்ம் இல்லையா? இதிலேருந்து காமனாக எதை வெளியே எடுத்துடலாம்? ஏ வெளியே எடுத்துடலாம். ஏ வெளியே எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்? a² - 9x² இருக்கும். கரெக்டாக? 9x² எப்படி எழுதலாம்? 3x² எழுதலாம். ஏன்னா அப்போ ஏ அப்படியே இருந்துடும். a² - b² வந்துடும் பாருங்கள். ஸோ a + b இன்ட்டு a - b. அப்போது a + 3x இன்ட்டு a - 3xன்னு எழுதலாம். ரைட்டா? இது இல்லாமல் ரெண்டாவது டேர்ம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? a - 3x த ஹோல் ஸ்கொயர்னு. HCF கண்டுபிடிக்கும் போது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறத எழுதணும். ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குது? a - 3x தான் காமனாக இருக்குது. பவரில் எது சின்னதோ அதை எழுதணும். இங்கே பவரில் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ பவரில் சின்னது 1 தான். ஸோ இதோட HCF a - 3x. புரியுதுங்களா? இது 6வது கேள்வி. அடுத்து 7 பாருங்கள். 25ab³ c 100 a² bc 125ab. இங்கே ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்ஷன்லேருந்து எப்படி ஈஸியாக சூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ, இங்கே ஏ, இங்கே a², இங்கே ஏ. அப்போ ஏவுடைய பவரில் சின்னது ஏ. இங்கே b³, இங்கே b, இங்கே b. பியோடைய பவரில் சின்னது b. இங்கே சி இருக்குது, இங்கே சி இருக்குது, இங்கே சி இல்லை. அப்போ சி வராது. ஸோ ஆப்ஷனில் வெறும் ஏபின்னு எங்கே இருக்கோ அதை சூஸ் பண்ணலாம். 1. அடுத்ததாக நம்பர்ஸ் வரணுன்னா 25 100 125. ஏற்கனவே HCF எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த 3 நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 25 கிடைக்கும். ஸோ இதோட HCF 25ab அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்ததாக 8வது கேள்வி. 3 abc 5 xyz 7 pqr. இது எல்லாத்துலேயும் ஏதாவது காமனாக இருக்கான்னு பார்த்தோன்னா இதில் எதுவுமே காமனாக இல்லை. அப்போ இதோட HCF வழக்கம் போல் என்ன வந்துடும் அப்படின்னா 1 முடிஞ்சிச்சு. ஏன்னா இங்கே 3, இங்கே 5, 7 HCF எடுத்தால் 1 தான். ஏன்னா 3 எந்த காமன் டேபிளையும் வராது. இங்கே ABC, இங்கே XYZ, இங்கே PQR இதுலேயும் எதுவும் காமனாக இல்லைன்றதால இதோட HCF 1. சரிங்களாமா? ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய டைப் 8. டைப் 8 ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கிறது சொல்லியிருக்கேன்னா HCF கண்டுபிடிக்கிறது. இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9th புக்கில் கொடுத்துருக்கிறது. அந்த சம்ஸ் தான் நான் உங்களுக்கு எடுத்து கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்ததாக டைப் 9 பார்ப்போம். அதில் LCM பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.